தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தந்தி டிவி மோட்டரில் ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவான ஒரு லான்ச்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் மோஸ்ட் லக்ஸுரி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மெர்சிடிஸ் பென்ஸோட எம்பிவி வி கிளாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 1.40 crores வந்து இது இன்ட்ரோடியூஸ் ப்ரைஸாக வந்து லான்ச் ஆயிருக்கு. இதில் ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற இதோட லென்த்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5.3 meters லென்த்து. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 3430 mm வீல் பேஸு. உள்ளே எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா லாங் வீல் பேஸ் அப்படின்ற அந்த வேரியண்ட்டு. இது ஒரு 6-seater ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதோட ஃப்ரண்ட்டோட டிசைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரெசிவான ஒரு லுக்கில் இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு ஸ்டைலிஷாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டி பீம் ஹெட்லாம்ப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து த்ரோவும் வந்து ஹெட்லாம்ப்ஸோட த்ரோவும் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி டிஆர்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லீக்கான ஒரு டிஆர்எல்ஸ் வந்து உள்ளேயே வந்து இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. வித் உங்களுக்கு வந்து அது இண்டிகேட்டர்ஸாகவும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். கிரில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏஎம்ஜி லைன் ட்ரைனப்பில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கிரில்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கில் இருக்குது. அதே மாதிரி பென்ஸோட லோகோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓவல் ஷேப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கில் இருக்குது. ஒரு பியானோ பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா 360 degree கேமராஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரில் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ஸாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓவராலாக கவுண்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 136 stars வந்து இதில் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழே இதில் ஒரு கிரில்லை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அப்படியே ஒரு சில்வர் க்ரோம் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இலுமினேட்டடான ஒரு லைட்ஸ் வந்து அதில் பயன்படுத்தியிருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கில் பிளேட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கில் இருக்குது. அதுவும் ஒரு பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பென்ஸ் வி கிளாஸோட ரியர் பார்ப்போம். ரியர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டால் பாயாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது, அந்த அளவுக்கு ஒய்டராகவும் இருக்குது. மேலே ஒரு ஸ்பாட்டியான ஒரு ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாப் மவுண்ட் லைட்டுமே ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைனில் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஒரு டிஃபாகர் லைன் பயங்கரமாக லார்ஜராக இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி வந்து பார்க்கும்போதே ஒரு மேசிவான ஒரு லுக்கு, ரோட் ப்ரெசன்ஸை பயங்கரமாக எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை வந்து பூட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்ப்ளிட்டடாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கிளாஸை மட்டும் நீங்கள் தனியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஹைட்ராலிக்காகவே அது ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரேஜ், அதாவது நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே உங்களோட நீங்கள் இன்கேஸ் வந்து எங்கேயாவது நீங்கள் கிராசரி வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கீழேருந்து ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருந்துக்கிட்டே உங்களோட திங்ஸை கேரி பண்ணி நீங்கள் ஈஸியாக இங்கே வைக்க முடியும். நல்லாவும் லோட் பண்ணிக்க முடியும். நல்லா பயங்கரமான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் இந்த ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக்காக வந்து அது வந்து ஓப்பன் ஆகுது. நல்லா ஒரு லார்ஜரான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இங்கேயுமே உங்களோட லக்கேஜஸ் நல்லா லோட் பண்ண முடியும். ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இதை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து க்ளோஸுமே உங்களால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பென்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டீசல் அப்படின்றதுனால V300D அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெய்லைட் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமாக ஸ்டைப்ஸாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கர்வ்டாகவும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பென்ஸோட லோகோ, அதே மாதிரி ரியலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரோம் ஃபினிஷ் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. கீழே பார்க்குறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீமியமுக்கும் ஒரு மேலபடி சொன்னால் எப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி ப்ரீமியமுக்கும் மேலே ஒரு ப்ரீமியமாக வந்து ரியர் பார்க்க முடியுது. டயர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் 245, 45, R18 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேசிவான ஒரு டயரு. அதே மாதிரி அலைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டியூல் டோனில் ஒரு பிளாக் வித் க்ரோமில் வந்து நம்ம கிடைக்குது. ஆல் வீலுமே டிஸ்க் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம டிரைவர் சைடில் வந்து உட்காந்துருக்கோம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலான ஒரு இன்டீரியர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஜ் கலரில் இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியர். இது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாக் கலர்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்பல்ஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு லுக்னா லெதர் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஒரு லெதரைட்டில் வந்து நம்ம கிடைக்குது. மெட்டீரியல்ஸே பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்ஸு. உட்காரும் போதே அந்த கம்ஃபர்ட்டை பயங்கரமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு லெதரைட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 3 ஸ்போக்கில் வந்து நம்ம கிடைக்குது. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீமியமாக அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்டீரியரில் வந்து ப்ரீமியம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இதில் வந்து ஆம்பியன்ஸ் லைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 64 கலர்ஸ் ஆம்பியன் லைட் வந்து உங்களுக்கு மாற்றிக்க முடியும். அது இல்லாமல் இங்கே க்ரோம் வந்து நிறைய இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல ஒரு உள்ளே உட்காரும் போதே ஒரு லார்ஜரான ஒரு கேபின் கிடைக்குது நமக்கு. அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டார்க் கிரேல வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவான ஒரு வுட் மெட்டீரியல்ஸ் தான். ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 16 ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. சவுண்டோட குவாலிட்டி வேறு லெவலாக இருக்குது. பர்மாஸ்டரோட ஒரு ஆடியோ சிஸ்டம் இது. அதே மாதிரி இன்ஃபோடைமில் பார்த்திங்க அப்படின்னா நேவிகேஷன்ஸ், ஃபோன், இது மாதிரி நிறைய கனெக்டிவிட்டி
கனெக்டிவிட்டி உங்களால் பண்ணிக்க முடியும். இன்ஃபோடைன்மெண்ட் அண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 12.3 இன்ச்சில் வந்து நம்ம கிடைக்குது. ஒரு டியூவல் ஸ்க்ரீனாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ரோம் ஃபினிஷ் வந்து நிறையா பயன்படுத்தியிருக்காங்க. மேனுவல் பட்டன்ஸ் வந்து அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. ஏசியோட டெம்பரேச்சர் நீங்கள் குறைக்கிறதுக்கு, அதே மாதிரி மெனூஸ் வந்து உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுமே நம்ம கொடுத்துருக்காங்க. 3 ஜோனில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து மேனுவலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேட் மூலமாகவும் உங்களால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து மெனு போகிறோம்னு வச்சுங்களேன், போயிட்டு நீங்கள் வந்து இந்த லெஃப்ட்டு நீங்கள் நேவிகேஷன்ஸ் வேணுனாலும் நீங்கள் இதிலே வந்து நீங்கள் டச்லேயும் பண்ணிக்க முடியும், மேனுவலாகவும் உங்களால் ஷார்ட்கட்லையும் உங்களால் பண்ணிக்க முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு 360 டிகிரி கேமராஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து இதோட சைட் வியூ பார்க்குறீங்க, அதே மாதிரி இதோட ஃப்ரண்ட் வியூவு, அதே மாதிரி இந்த கார்னரோட வியூவு பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி அப்படின்றது அள்ளி தெளிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வென்டிலேட்டர் சீட்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீட்டிங் ஃபங்க்ஷனோட உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ டிமினில் ஒரு IRVM. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 ஏர் பேக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. லெவல் 2 அடாஸ்மே உங்களுக்கு கிடைக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டிரைவர் மானிட்டர் கேமரா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுடைய வியூ வந்து ஏதாவது சேஞ்ச் ஆகுது, இன்கேஸ் நீங்கள் ஒழுங்காக நீங்கள் ட்ரைவ் பண்ணல, இந்த மாதிரி உங்களோட மைண்டை மாற்றுறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து இது அலாட் பண்ணும். நல்ல ஒரு செமையான ஃபீச்சர்ஸு. அதே மாதிரி சைட் டோர்ஸும் நீங்கள் இங்கேயே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் டோர்ஸை வந்து நீங்கள் இங்கேயே ஆப்ரேட் பண்ணிக்க முடியும், ஓப்பனும் பண்ணிக்க முடியும், க்ளோஸும் உங்களால் பண்ணிக்க முடியும். இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுலேயுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் 4 சிலிண்டரில் உங்களுக்கு கிடைக்குது. மைல்ட் ஹைப்ரிட்லையுமே கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்த வரைக்கும் 231 HP பவரும், அதே மாதிரி மோட்டரோட பவர் பொறுத்த வரைக்கும் 20 HP உங்களுக்கு கிடைக்குது. 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டரோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீசலோட பவர் பொறுத்த வரைக்கும் 237 HP வந்து உங்களுக்கு கிடைக்குது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 Nm டார்க்கு, அதுவும் 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ள போய் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி சீட்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கும்போதே வந்து 4 சீட்டராகவும் வாங்கிக்க முடியும், 6 சீட்டராகவும் உங்களால் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்லைடிங் டோர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அப்படியே ஸ்லைட் ஆகுது. உள்ளே போய் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துட்டோம். உட்காரும் போதே நம்ம சோஃபாவில் உட்கார்ற மாதிரி எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டு, அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டு. இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 சீட்டர் இருக்கக்கூடிய அந்த காரில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். உட்காரும் போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெட்ரெஸ்ட்டே வந்து பயங்கர ஸ்பான்ச்சியாக இருக்குது. உட்காரும் போதே அந்த கம்ஃபர்ட்டை வந்து வேறு லெவலில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வென்டிலேட்டர் சீட்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது, ஹீட்டிங் சீட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மசாஜ் சீட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான மேனுவலாக பட்டன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சீட்ஸை வந்து ரிக்ளைனும் உங்களால் பண்ணிக்க முடியும். அது வந்து நீங்கள் 40 டிகிரி வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால் ரிக்ளைன் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜிங்கான பேடுமே இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல உங்களால் வச்சுக்க முடியும். ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்குது. அதாவது பின்னாடி இருக்கிற ரியர் சீட்டில் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே உட்காரும் போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த மேசிவான ஒரு லுக், இங்கேருந்து விண்ட்ஷீல்ட் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு, அந்தளவுக்கு ஒரு மேசிவான ஒரு லுக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே ஒரு கப் ஹோல்டர்ஸுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பீக்கர்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது மாதிரி சென்டர்லையுமே 2 டோர்லையுமே உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 16 ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு சன்ஷேடுமே வந்து மேனுவல் சன்ஷேடுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஒய்டராக இருக்குது. பார்க்குறதுக்கே இன்டீரியர் வந்து மேசிவாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டும் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் லெக் ரூமாக இருக்கட்டும், ஹெட் ரூமாக இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு வந்து குறைஞ்சதே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பேஸு உள்ளே நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் உட்காரும் போதே அந்த ஃபீல் வந்து நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க. ஏன்னா இது 1.40 crores, அப்போ 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்க கார் அப்படின்றப்ப இது எந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட லெக் சப்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. அதே மாதிரி டை சப்போர்ட்டும் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து இதில் கிடைக்குது. இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா லாங் வீல் பேஸ் இருக்கக்கூடிய அந்த 6 சீட்டில் தான் வந்து உட்காந்துருக்கோம். இதில் ரியரில் பொறுத்த வரைக்கும் 4 சீட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த 4 சீட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் முக்கியமாக நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மீட்டிங்ஸ்லாம் லாங் டிரைவில் போய்கிட்டே உங்களால் அட்டன் பண்ண முடியும். கம்ஃபர்ட்டும் வேறு லெவலான உங்களுக்கு கிடைக்கும். லெக் ரூமாக இருந்தாலும் சரி, ஹெட் ரூமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லாங் ட்ரிப்புக்கும் இது பயங்கரமான ஒரு கம்ஃபர்ட்டையும் கொடுக்கும். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏர் சஸ்பென்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பேட் ரோஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சஸ்பென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ப்ரைஸாக பார்த்தீங்க அப்படின்னா 1,40,00,000 ரூபாய்க்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ப்ரைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 lakhs கொடுத்து புக் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் B கிளாஸை பற்றி ஒரு சின்ன ஒரு வாக்ரவுண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.